வணக்கம் சார். அதாவது எம்எஸ்டி பிளாக் செயின் ப்ராஜெக்டில் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அடுத்தது எப்படி நம்ம டெபாசிட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கணும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இன்ட்டு மார்க்கு நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அது மறைஞ்சிரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் அங்கே டைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ணிங்கன்னா ஓடிபி மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். இப்போ ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே ஓடிபி நம்ம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் இருக்கிற உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே அங்கே ஷோ ஆகும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி இங்கே டைப் பண்ணிவிட்டு ஓடிபி டச் பண்ணணும். ஓகேங்களா, இமெயில் ஐடி டைப் பண்ணியாச்சு. இப்போ ஓடிபி டச் பண்ணிங்கன்னா அதுக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல பாஸ்வேர்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். இப்போ அதாவது உதாரணத்துக்கு முருகன் @12345 இதில் கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர் எல்லாமே வர மாதிரி, சிம்பிள் எல்லாமே வர மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, கீழே இதாக இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுக்கணும். இப்போ பாஸ்வேர்டு போட்டாச்சு. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கீழே ரிஜிஸ்டர்னு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணணும். ரிஜிஸ்டர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி நெக்ஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் வரும். மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும், கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். இதை டச் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரு, பேன் நம்பர் ரெண்டையுமே இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் ஐடி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுமாரி நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆதார் நம்பர், பேன் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மேலே சக்ஸஸ்னு வந்துடும். தேங்க்யூ யுவர் பிகமிங் ஏ மெம்பர் ஆஃப் பிளாக் செயின் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு யுவர் கேஒய்சி ப்ராசஸ்னு வந்துடும். உங்கள் ஐடி ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த பேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப்ஷன் மேலே இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஐடி மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு. நீங்கள் எப்போ வேணால் லாகின் பண்ணும்போது அப்படி தான் லாகின் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே. இப்போ பர்ச்சேஸ்னு இருக்கு இல்லையா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பர்ச்சேஸ் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். மேலே இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் ஆப்ஷனு, அது கீழே பார்த்தீங்கன்னா டச் பண்ண உடனே அடுத்த பேஜில் கரண்ட்டு ப்ரைஸ் மேலே போட்டிருக்கோம். அது கீழே நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னு அதில் ஆல்ரெடி 1 இருக்கும். நம்ம 1 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு 2 வேணும்னா அந்த 1 2ஆக மாற்றினீங்கன்னா, இல்லை 3ஆ 4ஆக மாற்றினீங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் இங்கே ஷோ ஆகும். ஆக்சுவலாக நம்ம 1 பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு வச்சிங்களேன், 1 இருக்குது, அதை எடிட் பண்ண வேணாம்னு வச்சுங்க. அடுத்தது கீழே மேலே ஜென்ரல் ப்ரைஸ் போட்டிருக்கோம், இன்னையுடைய ப்ரைஸ் மேலே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நோடு இதில் இருக்குது இல்லையா, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் அதனுடைய ப்ரைஸ் கீழே போட்டிருக்கோம். இங்கே 2னாக்கா இங்கே 2 ஃப்ராக்ஷனுடைய ப்ரைஸ் போட்டிருக்கோம். இப்போ 1 இருக்கிறதுனால ஒரு ஃப்ராக்ஷன் ப்ரைஸ் போட்டிருக்கு. ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி அமௌண்ட் 448. டோட்டல் அமௌண்ட்டு பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 2939.47 இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பே பண்ணும்போது 2939.47ன்னு இருக்கு இல்லையா, அந்த 47 பைசாவை ரூபாயாக கன்வெர்ட் பண்ணி ரவுண்ட் அப்பாக பே பண்ணணும். அதாவது 2940 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த சொச்சமாக நம்ம பே பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ 2940 ரூபா நம்ம பே பண்ணணும் இதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷனில் கீழே ஜிஎஸ்டின்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்க தேவையில்ல. அதுக்கு கீழே வந்து இதனுடைய லாஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் டச் பண்ணணும். அதை அடுத்தது அந்த கனெக்ட் வேலெட் டச் பண்ணுறதுக்கு என்னன்னா, நம்ம அந்த கனெக்ட் வேலெட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி அங்கே என்ன போடணுன்னா வேலெட் அட்ரஸ் போடணும். என்ன வேலெட்னா, நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டு சேஃபால் வச்சுருப்பீங்க. அதில் வந்து யூஎஸ்டிடி BEP20 அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே கொடுத்து கனெக்ட் பண்ணணும். அதை வந்து உங்களுடைய வேலெட்டில் போய் நீங்கள் அந்த அட்ரஸை காப்பி பண்ணின்னு வந்து இங்கே போடணும். அதுக்கான விளக்கத்தை அப்படியே அடுத்த பேஜில் பார்க்கலாம். இது இருக்கு இல்லையா, இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ ப்ரைஸ்ன்னு. இதுக்கு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலெட்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வேலெட் அட்ரஸ் எப்படி காப்பி பண்ணுறதுன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? உங்கள் வேலெட்டில் போனீங்கன்னா சேஃப் வால்லையோ ட்ரஸ்ட் வேலெட்லேயே போனீங்கன்னா யூஎஸ்டிடி BEP20 இருக்கு இல்லையா, அது இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா கீழே ரிசீவ்னு இருக்கும். அந்த ரிசீவ் போனீங்கன்னா காப்பின்னு இருக்கும் அட்ரஸ். இதை டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். அகைன் அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாம் போட்டிருக்கு. ஒரு நோடு, ஒரு ஃப்ராக்ஷனு, 2999 ரூபா, 448 ரூபா ஜிஎஸ்டி, 2939 ரூபா .47 இங்கே 2940 ரூபா நம்ம பே பண்ணணும். இதுக்கு கீழே வந்து கனெக்ட் வேலெட்னு இருக்கும். அங்கே காப்பி பண்ண அட்ரஸை வந்து இந்த கனெக்ட் வேலெட்டை டச் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி வரும். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வேலெட் இங்கே சேவ் ஆகி அந்த பேஜ் இருக்கும். அதுக்கு அடுத்தது பே நவ் அப்படின்னு இருக்கும். 2940 ரூபா பே பண்ண சொல்லி வந்துருக்கு பார்த்தீங்களா, ரவுண்டாக. அதை நீங்கள் பே பண்ணணும். அடுத்த பேஜில் QR கோடு காமிக்கும். சரி, அடுத்தது இந்த பே நவ் டச் பண்ணிங்கன்னா ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேட்கும். நீங்கள் ஆஃப்லைன் வந்து டச் பண்ணணும். அதை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த பேஜை நீங்கள் கையை வைக்கக்கூடாது. இப்போ 2940 ரூபா பே பண்ணுறதுக்கு வேறு மொபைல்லேருந்து இதை டைரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ணணும். ஏன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேலரியில் வச்சுட்டு நம்ம போய் சர்ச் பண்ணி ஜிபே மூலிமா பே பண்ணோம் இல்லையா, அப்படி பே பண்ணக்கூடாது. ஏன்னா 2000 ரூபாய்க்குள்ளே தான் அப்படி பே பண்ண முடியும். அதெல்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே நம்ம பே பண்ண போகிறோன்றதுனால இன்னொரு மொபைல்லேருந்து இதை டைரெக்டாக ஸ்கேன் பண்ணது தான் 2000 ரூபாய்க்கு மேலே பே பண்ண முடியும். அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய மொபைல்லேருந்து பேமெண்ட் பண்ண வேணாம். இன்னொரு மொபைல்லேருந்து இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த மொபைலுக்கு அனுப்பிடணும். அதேமாதிரி அந்த 12 டிஜிட் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கணும். இது 2 தான் முக்கியமான விஷயம். இந்த பேஜ் அப்படியே இருக்கணும். ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த மொபைலுக்கு அனுப்பிடணும். அந்த 12 டிஜிட் நம்பரையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த பேஜில் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அந்த 12 டிஜிட் நம்பரையும் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி மினிமைஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போய் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. அந்த UTR நம்பரையும் ஜிபேயில் நோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா பர்ச்சேஸ் ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம டச் பண்ணோம்னா அடுத்த பேஜில் இதை டச் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு இது மாதிரி வரும். இங்கே என்னன்னா ஒரு ப்ராடக்ஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க, இது மாதிரி வரும். இங்கே என்னென்ன டீட்டெயில் போடணும் அப்படின்னு வரும். என்டர் அமௌண்ட் பெய்டுன்னு இருக்கு இல்லையா, அதுமாரி வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்டர் அமௌண்ட் பெய்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு போடணும். பர்ச்சேஸ் டேட்டை டச் பண்ணிங்கன்னா கேலண்டர் வரும். அந்த கரண்ட் டேட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம வேலெட் அட்ரஸ் இங்கே இருக்கும். அடுத்தது டிரான்சாக்ஷன் நம்பர் UTR நம்பர் இருக்கு இல்லையா, அதை பண்ணிட நம்பர் அங்கே போடணும். கீழே சூஸ் ஃபைல்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இதில் அப்லோட் பண்ணணும்.
அப்லோட் பண்ணிங்கன்னா கீழே ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் போட தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ வந்து அமௌண்ட் 2940 போட்டாச்சு, டைப் பண்ணியாச்சு, டேட்டு செட் பண்ணியாச்சு, ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்தாச்சு, சூஸ் ஃபைலை டச் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணியாச்சு. ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப்லைன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே இந்த இதில் பாக்ஸில் டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 2940 ருபீஸ், 940 ருபீஸ் பெய்டு பர்ச்சேஸ்டு 1 ஃப்ராக்ஷன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி மேலே சக்ஸஸ்ன்னு ஓடும். கீழே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்டு கீழே ஷோ ஆகும், பெண்டிங்கில் வந்துடும். அது எப்படி பார்க்கணுன்னா அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது லைட்டாக லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டோட எல்லாமே வரும். நீட்டாக இருக்கும். அது அந்த ஏற மார்க் போட்டிருக்கும் இல்லையா, அது நீட்டாக இருக்கும். நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பெண்டிங்னு இருக்கும். 1 ஹவரில் அது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும், சக்ஸஸ்னு வந்துடும். பெண்டிங்கிறது சக்ஸஸ்னு வந்துடும். இதுதான் பேமெண்ட் பண்ணி ஃப்ராக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஈஸியான மெத்தேடு. ஓகேங்களா? இது வந்து 1க்கு 2 முறை நீங்கள் அவசியம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கியூஆர் கோடு ஆப்ஷன் வந்த உடனே பர்ச்சேஸ் ரெசிப்ட்டில் நீங்கள் டச் பண்ணுறீங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த யூடிஆர் நம்பர், ட்ரான்சாக்ஷன் நம்பர் 12 நம்பர் நோட் பண்ணிவிட்டு இந்த மொபைலுக்கு அனுப்பிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் இந்த பர்ச்சேஸ் ரெசிப்ட்டை நீங்கள் டச் பண்ண போகிறீங்க. டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும், 2 பேஜ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலன்னா நான் பார்த்துக்கின்னு அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெய்டு அமௌண்ட்டு, அப்புறம் பர்ச்சேஸ் டேட்டு இதெல்லாம் அங்கே காமிக்கும். அதில் நீங்கள் போட வேண்டியது என்டர் பெய்டு அமௌண்ட்டுன்ற இதில் வந்து நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு போடணும். 2940 டைப் பண்ணணும். இங்கே பர்ச்சேஸ் டேட்டு டச் பண்ணிங்கன்னா கரண்ட்டு டேட்டு வரும், கேலண்டரில் செட் பண்ணிக்கணும். வேலெட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யூடிஆர் நம்பர், யூடிஆர் ஐடின்றதில் அந்த 12 டிஜிட் ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்து இங்கே டைப் பண்ணணும். சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி 2940 டைப் பண்ணியாச்சு, டேட்டை செட் பண்ணியாச்சு, வேலெட் அட்ரஸ் நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவில் இருக்கும். இங்கே 12 டிஜிட் நம்பர் கொடுத்தாச்சு, சூஸ் ஃபைலை டச் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணியாச்சு. ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் கொடுக்க வேண்டாம், ஆஃப்லைன் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். அடுத்தது கீழே வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதை ஒரு சின்ன மெசேஜ் டைப் பண்ணணும். அது நீங்கள் ரஃபாக உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி டைப் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. 2000 பெய்டு 1 பர்ச்சேஸு அப்படின்னு ஏதோ போட்டுக்க வேண்டியதான். ஆக்சுவலாக நான் வந்து 2900 ருபீஸ் பெய்டு, 2940 பெய்டு பர்ச்சேஸ் 1 ஃப்ராக்ஷன், அவ்வளோதான், சிம்பிள். கீழே சப்மிட் நம்ம கொடுக்கணும். இதை சப்மிட் கொடுத்தீங்கன்னா மேலே சக்ஸஸ்னு வந்துடும். கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டேட்டு கீழே லாஸ்ட்டில் காமிக்கும். இதை அப்படியே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் பக்கம் மூவ் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இங்கே காமிக்கும். இது வந்து 1 ஹவரில், ½ hour to 1 hour உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு அந்த காயின் வந்து ரிசீவ் ஆரம்பிச்சிக்கும். ஓகேங்களா? இதுதான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டேட்டை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு இந்த டேட்டை மறுபடியும் என்றைக்கு பே பண்ணணும் பார்க்கணுன்னா கூட அந்த டேட்டை வந்து செட் பண்ணி நீங்கள் கீழே பர்ச்சேஸ் பண்ணதை பார்க்கலாம். நீங்கள் எத்தனை முறை பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த டேட்டு லிஸ்ட்டு வந்து கீழே காமிக்கும். ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி டெபாசிட் பண்ணி மினிமம் 1 ஃப்ராக்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் வந்து இது கொடுக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.